ஒரே வழி அது களங்கம் இல்லாத குரல் வழி. மனமே இதை தினம் கடைபிடி, புனிதம் அடைவாய் தினப்படி. மனமே இதை தினம் கடைபிடி, புனிதம் அடைவாய் தினப்படி. என்ன பாடம் எடுக்க போறோம் புரிஞ்சுதா? திருக்குறள். இந்த திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். பாத்தீங்கன்னா இதுக்கு உலக பொதுமறை அப்படின்ற பெயர் இருக்கு. இது 3 பிரிவுகளை கொண்டு இருக்கு. அறம், பொருள், இன்பம். இதுக்கு 3 பிரிவுகள் இருக்கிறதுனால இதுல முப்பால் அப்படின்ற பேரும் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள்ல சொல்லாத கருத்துக்களே கிடையாது. எல்லா வகையான வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய கருத்துக்கள் எல்லாமே இந்த நூல்ல அடக்கம்னே சொல்லலாம். இந்த நூல் பாத்தீங்கன்னா பல்வேறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அதிகமா மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு பார்த்தா திருக்குறள். எவ்வளவு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தெரியுமா? 107 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பல உரைகள் எழுதியிருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுல பரிமேலழகர் எழுதிய உரைதான் மிகச்சிறந்த உரையாக எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இந்த திருக்குறள் எல்லா மதம் சமயம் தாண்டி நிற்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றதுனால உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏற்றுக்கொள்கின்ற நிலையில் இந்த நூல் அமைது. திருக்குறள் ஒரு உலக பொதுமறை அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். நம்மளுடைய பாடப்பகுதியில ஒரு முக்கிய கருத்துக்கள் உங்களுடைய பள்ளி வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது பற்றி ஒரு சில தலைப்புகள்ல இருந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்ன? கல்வி, தெரிந்து செயல் வகை, சுற்றந்தழால், மடியின்மை, இப்படி முக்கியமான பகுதிகள்ல இருந்து எடுத்து நமக்கு திருக்குறள் கொடுக்கப்பட்டிருக்கு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கத்தக. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கத்தக. இப்ப முதல்ல பார்க்க போறது கல்வி. கல்வி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் முக்கியமானது அப்படின்றத சொல்லக்கூடிய அதிகாரம் இது. முதல் பாட்டு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதல்ல கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்ற கல்வி பிழையில்லாததாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தபடி நிற்க வேண்டும். என்ன தகுந்தபடி நிற்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்வி எப்ப முழுமை அடையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றுக்கொண்ட விஷயங்களை வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுதுதான் முழுமை அடைகிறது. பாத்தீங்கன்னா நிற்க அதற்கு தக அப்படின்றாங்க. நிற்க அப்படின்னும் போது நம்ம என்ன பொருள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும். அது சொல்லக்கூடிய அற கருத்துக்களை நாம் அப்படியே நம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்க. எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்க. இரண்டாவது பாட்டு, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில எழுத்து எண் இது ரெண்டுமே முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கையிலே முக்கியமானது கணக்கு பகுதி. கணக்கு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? சிறப்பான வாழ்க்கைய நடத்த முடியாது. நமக்கு எவ்வளவு
பண வரவு இருக்கு, எவ்வளவு செலவழிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு கணக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரிதான் எழுத்து. இப்ப எல்லாமே எப்படி இருக்கு, டாக்குமெண்ட் பேஸ்டா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எழுத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதுல என்ன எழுதியிருக்காங்க, நமக்கு சாதகமான விஷயம்தான் இருக்கா அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இதனால நம்முடைய வாழ்க்கை என்ன முடியாது, சிறப்படைய முடியாது அப்படின்றதுதான் இந்த பாடல்ல சொல்றாங்க. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. கண் என்ப, கண் எவ்வளவு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி இந்த வாழ்க்கைக்கு தேவையானது இந்த ரெண்டும், எண் எழுத்து. இந்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மூணாவதா பார்க்க போறது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இப்ப இங்க வந்து மணற்கேணின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. மணற்கேணினா என்னன்னா மணல் பாங்கான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிணறு. அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு பார்க்கும்போது அளவு தண்ணி வந்து ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரிதான் தெரியும். ஆனா அதுல எடுக்க 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 அந்த அளவு என்ன ஆகும்னா அதிகரித்து கொண்டே இருக்கும். இத ஒரு உவமையா சொல்றாரு திருவள்ளுவர். மணற்கேணி எப்படி தண்ணி ஊறி வெளியில வருதோ அது போல மனிதர்கள் என்ன பண்ணணும்னா அறிவை வளர்க்க வேண்டும், அதுல ஆழ்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா கற்க வேண்டும். கல்வி ரொம்ப முக்கியமானது. தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூரும் அறிவு. அதாவது விஷயங்களை எல்லாத்தையும் படிக்கின்ற அறிவு நமக்கு வேண்டும். அப்பதான் நமக்கு என்ன ஆகும், இருக்கக்கூடிய அறிவு வளர்ச்சி அடையும். மிக நுட்பமான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. தொட்டனை தூரும் மணற்கேணி அப்படின்னா எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத பகுதியா இருக்கிறது இந்த மணற்கேணி அப்படின்றது. அது போல மனிதனுடைய அறிவு நிலை கற்றல் மூலமாக வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. நாலாவது பாடல் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. பாத்தீங்கன்னா மாடு அப்படின்றது செல்வத்தை குறிக்கக்கூடிய சொல். நமக்கு வந்து நிறைய வகையான செல்வங்கள் இருக்கும். முன்ன காலத்துல எல்லாம் என்னன்னா ஆடு மாடுகள் நிலம் இதெல்லாம் வந்து செல்வம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய செல்வம்னு சொல்லலாம். இப்ப அந்த செல்வங்கள் எல்லாமே வந்து அழிவு தரக்கூடியது, அழிந்து போகக்கூடியது. அப்படி அழியாத செல்வம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விதான் அழியாத செல்வம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழியாத செல்வம் அப்படின்னு வேற உலகத்துல இல்லவே இல்லை. இதே கருத்தை தான் அச்சம் காக்கும் கருவி அப்படின்ற விஷயத்திலையும் வள்ளுவர் சொல்றாரு. ஒருவனை பாதுகாக்கக்கூடியது கல்வி. அந்த கல்வி முழுமையாக பெற வேண்டும், பிழையற பெற வேண்டும் அப்படின்றதுதான் இந்த கல்வின்ற அதிகாரத்துல நமக்கு சொல்றாங்க. செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அடுத்து தெரிந்து செயல்வகை. தெரிந்து செயல்வகை அப்படின்னா செயல்களை செய்யும் போது எதை அறிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒரு செயல் செய்யும் போது என்னெல்லாம் வந்து தீமையில போய் முடியும், எதை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதல் பாட்டு செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்ய வேண்டிய செயல்களை சரியான நேரம் பார்த்து செய்யாத போதும் தவறுகள் ஏற்படும்.
அதே சமயத்துல செய்ய வேண்டாத செயல்களை நாம செஞ்சாலும் நமக்கு தீமை ஏற்படும். பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து மற்றவங்களுக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னும் போது நாம போய் முன் வந்து வேலை செய்வோம், செயல்களை செய்வோம். அது எந்த வகையில நமக்கு பாதுகாப்பை தரும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. நம்ம வந்து நம்மளுடைய பாதுகாப்பை நீக்கி மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணும்போது என்ன ஆயிடும், நமக்கே வந்து அது தீமையா முடியும் அப்படின்றாங்க. அதுதான் செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்யாம விடுறதுனாலையும் நமக்கு தீமை வரும். ரெண்டு வகையிலையும் வரும். செய்ய வேண்டியதை செய்யாத போதும் செய்யக்கூடாததை செய்யும் பொழுதும் நமக்கு தீமை உண்டாகும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அடுத்தது எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நன்கு ஆராய்ந்து காலம் நேரம் அதுக்கான பொருள் செலவு எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், ஒரு செயலுக்குள்ளவே இறங்கணும். அதுக்கான முயற்சிகளுக்கு இறங்குறதுக்கு முன்னாடி ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, ஒரு செயல்ல முன் வைக்க முடியாது. அப்படி வச்சுட்ட பிறகு ஐயோ இவ்வளோ செலவழியுமா, ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அது இவ்வளோ செலவாகும் அப்படின்ற ஒரு கருத்து நமக்குள்ள இருக்கணும். அதுக்கான முன் ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அந்த செயல்ல ஈடுபட முடியும். அது மாதிரி செயல் செய்யறதுக்கு முன்னாடி எல்லா வகையான விஷயங்களையும் நம்ம முன்கூட்டி நினைச்சு அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த செயல்ல ஈடுபடணும். ஒரு தடவை செயல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பின்வாங்கும் செயலா நம்ம வரக்கூடாது. அதுதான் சொல்றாங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. அப்படி செயல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறதே தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்றாங்க. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அடுத்தது நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நம்ம பொதுவாக ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவருடைய பண்பை தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து நம்ம செய்யற நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு உள்ளவரா இல்லையா, அவர் வந்து வேறு விதமா அதை பயன்படுத்தி கொள்வாரா அப்படின்றத நம்ம முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்ட பிறகுதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே போகணும். உதவி செய்யும் பொழுது நாம வந்து கஷ்டத்துல அகப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றாங்க. நல்லதுதான், ஆனா என்ன பண்ணக்கூடாது, நமக்கே தீமையா முடியக்கூடிய ஒரு நபருக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. அவருடைய பண்பை தெரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்யல அப்படின்னா நமக்கு தீமையாக முடியும். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனிரார்க்கே உள. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனிரார்க்கே உள. அடுத்தது சுற்றம் தழால். சுற்றம் அப்படின்னா உறவினர்கள் அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட போய் செல்வம் சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. பார்த்தீங்கன்னா காகம் என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு கிடைத்த உணவை மறைத்து உண்ணும் இயல்பு இல்லை. எல்லா காக்காவையும் கூப்பிட்டு சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. அது மாதிரி இங்க தனக்குள்ள இருக்கக்கூடிய செல்வத்தை தன்னுடைய சுற்றங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கிட்ட தான் வந்து
செல்வம் நிலைத்து நிற்கும், மேலும் மேலும் செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல. எப்படிப்பட்ட உறவினர்களா இருந்தாலும் அவங்கள சேர்த்து அவங்க கூட சுமூகமான உறவு வைத்து கொள்பவர்களுக்கு தான் வந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. உறவினர்களை பராமரிப்பவர்களிடம்தான் செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றாரு. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். அடுத்து மடியின்மை. மடியின்மைனா என்னன்னா சோம்பல். சோம்பல் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் பார்த்தீங்கன்னா சோம்பல்ன்ற தன்மை சுத்தமா இருக்கக்கூடாது. அப்படி குடிகள்னா குடும்பம் நம்ம எடுத்துக்கலாம். குடும்பத்தை உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட இந்த சோம்பல் அறவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மடியை மடியா ஒழுகல், சோம்பலை அறவே ஒழித்து விட வேண்டும். அப்படி ஒழிக்கின்றவனுடைய வாழ்க்கையில் அந்த குடும்பத்தின் உயர்வு மிகுதியாக இருக்கும் அப்படின்றாங்க. மடியை இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடுக்கண் அழியாமை. இடுக்கண் அப்படின்னா துன்பம். இடுக்கண் வருங்கால் நகுக, அதுவும் அதேதான். இன்பம் எப்ப வரும் அப்படின்னா இந்த துன்பத்தை நீக்கும் பொழுது வரும் அப்படின்றாங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். பொதுவா வந்து துன்பத்திற்கு துன்பம் தருபவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த துன்பத்துக்காக கலங்க மாட்டார்கள். அவர்கள் வந்து துன்பம் வந்துருச்சு அப்படின்னு துவண்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துட மாட்டாங்க. கண்டினியூவா அவங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் துன்பத்திற்கே துன்பம் தருபவர்களாக இருப்பார்கள். அதனால என்ன ஆயிடும், துன்பமே அழிந்து போய்விடும் அப்படின்றாங்க. துன்பம் அவர்களை விட்டு சென்று விடும் அப்படின்னு வள்ளுவர் தீர்மானமா சொல்றார். சோம்பேறி கிளிகள். ஒரு காட்டில் உள்ள ஆலமரத்தின் பொந்துகளில் வாழ்ந்து வந்த ஒரு பச்சை கிளிகளின் கூட்டம் வேட்டைக்காரர்களின் தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த மரத்தை விட்டு செல்ல முடிவெடுத்தன. ஓர் உயரமான பனைமர உச்சியில் வேட்டைக்காரர்களுக்கு எட்டாத உயரத்தில் வசிக்க தீர்மானம் பண்ணின. கிளிகளின் தலைவன் பனைமரத்தை முதலில் பார்வையிட்டான். கூடுகள் அமைக்க அந்த மரம் சரியாக இருக்கிறதா என்று யோசனை செய்தான். பனைமரத்தின் இலைகள் வேண்டிய பாதுகாப்பும் நிழலும் தரும் என்று அவன் எண்ணினான். உடனே கிளிகளை எல்லாம் அழைத்து பனைமரத்தின் உச்சியில் கூடு கட்டுமாறு ஆணையிட்டான். கிளிகள் எல்லாம் புதிய இடத்தில் குடிபோக சந்தோஷமாக இருந்தனர். சுறுசுறுப்பாக இங்கும் அங்கும் ஓடி வீடு கட்டுவதில் மும்மரமாக இருந்தனர். தலைவனோ அந்த மரத்தின் குணாதிசயங்களை பற்றி யோசித்தது. அப்போது பனை மரத்தின் பக்கத்தில் வளரும் ஒரு கொடியை பார்த்தது. மற்ற கிளிகளை அழைத்தது. கிளிகள் எல்லாம் கூடு கட்டிய பிறகு ஓய்வெடுத்துக் கொண்டு இருந்தது. எல்லாரும் கீழே வாங்க, இங்க சின்ன கொடி ஒண்ணு வளருது, நாம அதை எல்லாம் எடுத்துடணும். கிளிகள் அவர்கள் கூட்டிலிருந்து எட்டி பார்த்தனர். ஒரு சின்ன கொடிதானே என்று நினைத்தனர். தலைவா, இந்த சின்ன கொடியால நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுது? நீ தேவையில்லாம ஏதேதோ நினைச்சு வருத்தப்படுற. தெரியாம பேசுற. இப்ப பாக்கும்போது வேணா நமக்கு இது சின்ன கொடியா தெரியலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இது இப்படியே இருக்காது, பலமான கயிறா மாறிடும். அப்புறம் வேடர்கள் இந்த கயிறோட உதவியால மரத்து மேல ஏறி வந்து நம்மளை எல்லாம் கொன்னிடுவாங்க. கிளிகளுக்கோ கீழே இறங்குவதற்கு மனம் இல்லாமல் புது இடத்தின் சந்தோஷத்தில் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி அந்த இளம் கொடியை பிழுது எறியாமல் விட்டுவிட்டது.
நாளை நாளை என்று கொடியை வளரவிட்டன. கொடியும் மளமளவென வளர்ந்து விட்டது. சில நாட்களுக்கு பிறகு கிளிகள் கொடியை பீத்து எடுக்க முயன்றனர். பலமாக வளர்ந்திருந்த கொடியை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சில நாட்களுக்கு பின் அந்த கொடி பலமாக கயிறு போல் வளர்ந்தது. ஒரு நாள் தலைவன் பயந்தது போலவே ஒரு வேடன் வந்தான். ஒரு பலமான கொடி பனைமரத்தை சுற்றி வளர்ந்திருப்பதை பார்த்தான். அவனுக்கு பனைமரத்தில் ஏறுவது வெகு சுலபமாக ஆகிவிட்டது. அவன் மரத்தின் மீது ஏறி கிளிகள் பார்த்து கொண்டிருந்த போதே குஞ்சுகளை எல்லாம் எடுத்து சென்றான். கிளிகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியாமல் விழித்து விழித்து பார்த்து கொண்டிருந்தது. பச்சை கிளிகளின் கூட்டம் அந்த மரத்தை விட்டு செல்ல முடிவெடுத்தனர். தலைவன் சொல்லை மதிக்காததற்கு கிளிகள் ரொம்ப வருத்தப்பட்டனர். நீதி: முக்கியம் இல்லாதது என்று எதையும் நினைக்க. இலக்கணம்: தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். பாத்தீங்கன்னா, உழவர் செய்யும் தொழில் உழவு தொழில், தையல்காரர் செய்யக்கூடிய தொழில் தைக்கும் தொழில். இதுல இந்த தல் அப்படின்றது தொழிற்பெயர் விகுதின்னு சொல்றாங்க. இது மாதிரி வரும்போது விகுதி பெற்று வருவதால் அத விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்கன்னா, தொழிற்பெயர் பொதுவா பாத்தீங்கன்னா முதல்ல பகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அடுத்தது விகுதி அப்படின்னு இருக்கும். பகுதி பாத்தீங்கன்னா கட்டளை பொருள் அல்லது ஏவல் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு கட்டளை இடுற மாதிரி இருக்கும். நட, வா, போ, பேசு, கேளு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பகுதி அப்படின்ற அடிப்படையில வந்துரும். இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ப், அடி சொல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா இங்க ஒரு சில இடங்கள்ல இந்த பகுதி மட்டுமே இருந்து விகுதி இல்லாமையும் பொருள் விளக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. அத விகுதி பெறாமல் வரும். அத முதல் நிலை தொழிற்பெயர்னு சொல்லணும். மூன்றாவதா பார்க்க போறது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். பாத்தீங்கன்னா, விகுதி இருக்காது, முதல் நிலையில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். இது மாதிரி வர்றத முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்றோம். தொழிற்பெயர் 3 வகையில இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர் ஒரு சில விஷயங்களை நமக்கு வெளிப்படையா காட்டாது. பாத்தீங்கன்னா, எண், இடம், காலம், பால் போன்றவற்றை வெளிப்படையாக காட்டாது. பாத்தீங்கன்னா, எண் அப்படின்னா ஒருமை பன்மை சொல்லுவோம்ல, சிங்குலர் ப்ளூரல், அந்த மாதிரி விஷயத்தை இது காட்டாது. இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, இப்படி 3 வகையான இடங்கள் இருக்கு. பாத்தீங்கன்னா, இடம் அப்படின்னும் போது தன்னை குறிப்பது நான், நாங்கள் அப்படின்னும் போது தன்மை. முன்னிலைன்னும் போது நீ, நீங்கள் அப்படின்னும் போது முன்னிலை. படர்க்கை, இந்த 2 பேரையும் இல்லாம 3ஆவதா ஒருத்தரை குறிப்பிடுற மாதிரி வர்றது படர்க்கை. இது தொழிற்பெயர் படர்க்கை இடத்துல மட்டும்தான் நமக்கு வரும். பாத்தீங்கன்னா, காலம், அதுல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு இருக்கு. இது எந்த வகையான காலத்தையும் காட்டாது. பால் பாத்தீங்கன்னா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த பால் வகையிலுமே நமக்கு எதையுமே காட்டாது இந்த தொழிற்பெயர். படித்தல், ஆடல், நடிப்பு, எழுதுதல், பொருத்தல் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பொதுவா அதோடைய விகுதி பெற்று தொழிற்பெயர் விகுதிகளோட தான் முடிவு பெறுது. இது மாதிரி வர்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர். படர்க்கை இடத்தை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்ப விகுதிகள் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா, தல், அல், அம், ஐ, கை, வை, கு, பு, உ, தி, சி, வி, மை, இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தருதல், அதுல தல். கூறல், அல். ஆட்டம், அம். விலை, ஐ. வருகை, கை. பார்வை, வை. போக்கு, கு. நட்பு,
பு, மறைவு உ, மறதி தி, உணர்ச்சி சி, கல்வி வி, செய்யாமை மை. இப்படி வரக்கூடிய சொற்கள்ல விகுதியும் முதல்ல பகுதி இருக்கும், அதை தொடர்ந்து தொழிற்பெயர் விகுதியும் சேர்ந்து வந்தா விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும். முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை அப்படின்னா ஒரு சொல்லுடைய முதல்ல இருக்கக்கூடிய சொல். நான் சொன்னேன் நடத்தல்ல நட, அது மாதிரி இங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க வானில் இடி இடித்தது. இப்போ வந்து இங்க இடித்தல் அப்படின்னு சொல்லணும், இடித்தல் அப்படின்ற தொழில் சொல்லணும்னா விகுதியோட தான் வரணும். ஆனா இங்க விகுதியே வராமையே என்ன பண்ணிட்டாங்க, இடி இடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இடி வந்து இடித்தல் அப்படின்ற தொழிலை குறிக்குது, ஆனா விகுதி இல்ல, தொழிற்பெயர் விகுதி வரல. இது மாதிரி வர்றது முதல் நிலை தொழிற்பெயர். எப்படி இடி, கொதி அப்படின்னு ஏவல் ஒருமையா வரும். ஏவல் ஒருமைனா கட்டளை பொருள்ல வரதா அமையும். எக்ஸாம்பிள் பாருங்க, வானில் இடி இடித்தது, சோறு கொதி வந்தது. எல்லாமே பாத்தீங்கன்னா இடி இடி கொதி, இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏவல் பொருள்ல வருது. தொழிற்பெயர் விகுதி அங்க வரல. வராமலே அந்த தொழிலை நமக்கு வெளிப்படையா அழகா சொல்றது புரியுது. இடித்தல்ன்ற தொழிலை சொல்லுது, கொதித்தல் அப்படின்ற தொழிலை நமக்கு புரிய வைக்குது. அதே மாதிரிதான் செல்லமாக ஓர் அடி அடித்தான், செல்லமாக ஓர் அடி அடித்தான். இந்த வாக்கியத்துல பார்த்தோம்னா அடி அப்படின்றது அடித்தல் அப்படின்ற பொருள்ல வருது. அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார். புகழ், புகழ் அப்படின்றதும் இங்க என்னன்னா விகுதி இல்லாமல் பொருளை உணர்த்தக்கூடிய வகையில வந்திருக்கு. இது மாதிரி விகுதி பெறாமல் முதல் நிலை மட்டும் வருவது முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். பொதுவா வந்து இப்ப முதல் நிலையில எந்த வகையான மாற்றமும் இல்லைன்னா அப்படி முதல் நிலை தொழிற்பெயர்னு சொன்னோம். இப்ப பகுதியில ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு, அது வந்து நீண்டு ஒலிக்கும் வகையில அமையும். அப்படி அமையக்கூடியத முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன். பேருன்றது இங்க எப்படிதான் சொல்லணும், பெறுதல், அதை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றது தான் இங்க பேரு பெற்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உணவில் சூடு குறையவில்லை, சுடுதல் அப்படின்ற தொழிற்பெயர் தான் இங்க சூடு அப்படின்னு நீண்டு ஒலிச்சிருக்கு. ஸோ இங்க இந்த மாதிரி முதல் நிலை நீண்டு ஒலிக்கிறத நம்ம முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். முதல் நிலையில ஏதோ ஒரு எழுத்து மாற்றம் இருக்கு, அப்படி நீண்டு ஒலிக்கக்கூடிய சொற்களை நாம முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. டேஷ் தீமை உண்டாக்கும். செய்ய தகுந்த செயல்களை செய்வதால், செய்ய தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், எதுவும் செய்யாமல் இருப்பதால். விடை செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். 2. தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. சோம்பல், சுறுசுறுப்பு, ஏழ்மை, செல்வம். விடை சோம்பல். 3. எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். எழுத்து கூட்டல் தென்ப, எழுத்து கூட்டல் என்ப, எழுத்து கூட்டல் இன்ப, எழுத் கூட்டல் தென்ப. விடை எழுத்து கூட்டல் என்ப. 4. கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். கரைந்து கூட்டல் இன்னும், கரை கூட்டல் துண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும், கரை கூட்டல் உண்ணும். விடை
கரைந்து கூட்டல் உண்ணும். 5 கற்றனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது டேஷ். கற்றனைத்தூறும், கற்றனைத்தூறும், கற்றனைத்தீரும், கற்றனைத்தோறும். விடை கற்றனைத்தூறும். அடுத்து பொறுத்துக. கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல். 2 உயிர்க்கு கண்கள் எண்ணும் எழுத்தும் விழு செல்வம் கல்வி எண்ணித் துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். இது தொழிற்பெயர்க்குரிய புத்தக பயிற்சி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பின்வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? எழுது, பாடு, படித்தல், நடி. விடை படித்தல். பின்வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு, நடு, விழு, எழுதுதல். விடை ஊறு. பொறுத்துக. ஒட்டகம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி முதல்நிலை தொழிற்பெயர். சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா, திருக்குறள்ல கல்வின்ற அதிகாரத்தில் பார்த்தோம். அதுக்கப்புறம் தெரிந்து செயல் வகை, சுற்றந்தழால், மடியின்மை, இடுக்கண் அழியாமை அப்படின்ற தலைப்புகள் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் புத்தக பயிற்சிகள் பார்த்தோம். தொழிற்பெயர், தொழிற்பெயரில் 3 வகை இருக்குது. விகுதி பெற்ற தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வகைகள் பார்த்தோம். பாடப்பகுதியில் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கருத்துக்கள் சொன்னாங்களோ, என்ன கருத்துக்கள் நம்ம புத்தகத்தில் படித்தோமோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஆழமான கருத்துக்களை திருக்குறளில் பார்த்தோம். வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நம்முடைய கல்வி நிலைகளில் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி.